ப்ரோ எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி ரொம்ப நாளா என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதை கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு வந்துட்டேன். 150 கோடி பேர் இருக்கோம் இல்லையா நம்ம நாட்டுல. ஆனா ஆமா. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ செல்லிங் போட்டா நம்ம மார்க்கெட் பொத்துன்னு கீழே வந்துருது. ஓகே. ஏன் ப்ரோ இப்படி இருக்கு? நம்ம 140 கோடி பேர்ல வந்து ஒரு 7% பேர் தான் மார்க்கெட்லயே பார்ட்டிசிபெண்ட்டா இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தாங்கி பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு மார்க்கெட்ட. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து டிஃபென்சிவான மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸுக்கு போறாங்க, பாண்ட்ஸுக்கு போறாங்களே தவிர, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போற பணம் வந்து இன்னும் கம்மியா தான் இருக்கு. இதுதான் நம்ம குடுமி அவன் கையில மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ இந்த நிலைமை மாறுமா? இந்த நிலைமை மாறிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் மார்க்கெட்ல வந்ததுலம்போது ஒரு 3% இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 7-8% ஆயிருக்கு. நான் ஒரு மார்க்கெட்ல ஒரு 15 வருஷமா இருக்கேன். ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது கொஞ்சம் இருக்கு. மக்கள்கிட்ட இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வராங்க. முதல்ல மார்க்கெட் இறங்குச்சுன்னா நெறைய பேர் வந்து விப்பாங்க. ஸோ இப்ப வித்தாலுமே பழைய மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்கலாம் கொஞ்சம் ஹோல்டு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சிப்ஸா இருக்கட்டும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும். இதெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தானுங்க, 100 வருஷம் முன்னாடி வந்தானுங்க, ஒரு 1000 பேர் வந்தானுங்க, அவன் தான் நம்ம நாட்டையே ஆண்டான். அதே மாதிரில இதுவும் இருக்கு. ஒரு ஆமா, 10 எஃப்ஐ வரான், அவனே வந்து அவன் நினைச்சா ஏத்துறான், அவன் நினைச்சா இறக்குறான். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சலுகை கொடுக்குது, ஆனா நம்மளுக்கு வந்து சலுகை கொடுக்க மாட்டேங்குது. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட்டும் நம்மள கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா 2018 வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னே ஒரு விஷயம் இல்லாத இருந்தது. 2018 வந்து ஒரு 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் 2024 ஒரு 12% ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கு கம்மி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு நிறைய பேர் போலியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓடி போயிட்டு ஏமாறுறாங்க. நிறைய பேப்பரில் பார்க்குறோம். ஸோ அதில் போகிற பணம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு எஸ்ஐபி மூலயமா வந்து அவங்களோட பணம் வந்து உள்ளே வரும். அப்படி இருக்கும்போது அந்த குடிமையோட பிடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவன் வச்சு தான் சட்டம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், நிச்சயமாக அவன் வச்சது சட்டமாக தான் இருக்குது இது நாள் வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பார்ட்டிசிபெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த அவன் வச்ச சட்டம்ன்றத கொஞ்சம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸுமே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி டேக்ஸ் மாதிரி வரியான விஷயத்தில் வரப்போகிற பட்ஜெட்லேயாவது எதாவது கொடுப்பாங்களான்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்றது. பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கேள்விகளுடன் நன்றி. நன்றி. தேங்க்யூ.